உடனே கீ போட்டு இப்படி நிப்பான் நெஞ்ச நிமித்தி மீனை சாப்பிடு சிவா மாதிரி ஒரு தினம் சமைக்கான அப்படி சமைப்பான்டா டேஸ்டா பாருங்க பாருங்க சரத்தர நிக்கிறான் ஆக்களை காண என்ன செய்யறாங்கடா அவன் ஃப்ரைட் ரைஸ் என்னோட போனவன்டா ஐயோ காணையில ரெடி காணையில கண்ணு க்ளோஸ் அப் வைப்போம் கண்ணு நெருப்பு தெரியுதா கண்ணுலயோ அந்த வாயை பாருடா எதிர்நீச்சல் போடுற மாதிரி எதிர்நீச்சல் மோல்ராஜ் அடே ஒரு அதான் இல்ல இது அவன் என்ஜாய் தானே கடைசியா கொப்பு முறிஞ்சு விடுதா கொப்பு முறிஞ்சு விடுதோடா டே இல்ல வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம் எல்லாம் போட்டு வதக்குறோம் சின்ன பேக்ரவுண்ட பாருங்க என்னடா செய்யற ஆமா சட்டப்படியா மோல்ராஜ் எவ்வளவு வேகமா போய் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்க அது இல்ல அந்த அனுமான் ஜெய் ஸ்ரீராமன் முன்ன நீட்டிக்கொண்டு போக அட ஈரல் அடே மக்கள் இந்த ஈரல் எடுத்து சாப்பிடுறான் விஜய் அந்த பாத்தியில அது நீச்சல் தெரிஞ்சா அடே ஒரு இந்த ஒரு தண்ணி போர்ஸுக்கு எதிராக அவங்களால ஈடு கொடுக்க டிஃபரெண்ட் அடே நாங்க சும்மா தான் நடக்கிறோம் நாங்க சும்மா தான் நடக்கிறோம் ஸ்லோ மோஷன் அட ஒரு ரெப்பு காணாதே நல்ல ஒரு ரெப்பு வந்துருக்குடா வணக்கம் வெண்மக்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோமாண்டா கிளிநொச்சிக்கு வந்திருக்கேன் வேணா பாத்தீங்கண்டா எல்லாட்ட வாய்க்கும் பிஸ்கெட் கிடாது அதான் பாத்தீங்கண்டா ஒளிச்சு ஒளிச்சு அதான் பசி எவ்வளவு பசி விடியோவில் அதாவது விடியோவில் வலிக்கிட்டு வந்துட்டேன் ஆட்டு வெட்டி என்ன பாத்தீங்கன்னா வாங்க தலைவர்கிட்ட விட்டு வந்தாங்க அதாவது ஹைட்ரா ஹிரின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஏன்னா அது பாத்தீங்கன்னா காணியல் விற்கிறதெல்லாம் போறானுங்க ஏன்னா காணி விற்கிறது போறோம் சும்மா டிராவல் பண்ணி போடுறது மோட்டோ விளாக் நான் இப்ப டைம் இல்லாத அளவுக்கு சரி ஒர்க் அண்ட் ஓடியா ரைட் ஓகே அவரோட சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நானும் பாக்கணும் நல்லா இருக்கும் கூட கதைக்கு பாக்கணும் நல்லா இருக்கும் இந்த கதையை ஒழுங்கா பிடிச்சிருக்குன்னு சொல்ற நீங்க இல்ல வித்தியாசமா இருக்கு இல்ல மற்ற யூடியூபர்ஸ் விட அந்த கதை வித்தியாசமா இருக்கு ஆனா நாங்க நினைச்ச உண்மையாவே அது இந்தியா ஆக்கள் மாதிரி ஏன்னா அவர்கிட்ட உண்மையான கதையை அப்படித்தானே அது இந்தியா வீடியோ நிறைய பார்த்து அப்படி அந்த கதையை வந்துட்டு நீங்க நோமலா கதைக்கிறோம் அப்படிதான் கதைக்கிறேன் பாத்தீங்க அவரோட சேனல் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்து கொள்றேன் நீங்க அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம் என்ன செய்ய போறோம் இந்தியா வீடியோ பார்த்து உங்களுக்கு அந்த கதை அப்படி வந்துட்டேன் ஒருத்தவங்க ஜிம் வீடியோக்கள் பாக்குறான் உடனே கீ போட்டு இப்படி நிப்பான் நெஞ்ச நிமித்தி நான் ரோமன் என்ன சொன்னி ரோமன் ரெயின்ஸ் ரெயின்ஸ் இல்ல அவன் ரிங் மாதிரி வட்டமா இருக்கான் ரோமன் ரெயின்ஸ் தான் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு சமைக்க போறோம் வளமையா ஜோசிப்புக்கு என்னடா யாழ்ப்பாணத்துல நின்றே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இடத்துல என்ன இடமெல்லாம் தெரியலானே கிளிநொச்சியில எங்க போறோம் அக்கராயன் என்ற இடத்துல போய் சமைக்க போறோம் குளத்து வியூ நல்லா இருக்கு எனக்கு என்ன திருப்பி வேண்டாம் வளமையா அந்த வீட்டுக்கு அதுக்குலாம் சமைக்கிறது இன்றைக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாம் ஒரே இடத்த சமைக்கிறீங்க என்ன இருந்தாலும் அங்கேயும் மாமரத்துக்கு தான் நன்றி இங்கேயும் மாமரத்துக்கு அது இன்ட்ரோ அவுட்ரோ அங்கே போத்தான் அதான் பாத்தீங்கன்னா இவட்ட வீட்டை வந்து நாங்கள் தேசிக்கால தண்ணி வந்து நன்றியா பிஸ்கெட் தந்தேன் என்ன சமையல்னு சொல்லல எங்களுக்கு தெரியாது என்ன கிடைக்கும் தெரியாது நாங்க ஒரு சந்தை இருக்கு இந்த சந்தை கந்தபுரத்துல ஒரு மீன் சந்தை மீன்கள் விற்கிற சந்தை இருக்கு அதாவது அங்க போய் இருக்கிறத வச்சு சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம்னு தெரியல பார்த்து என்னென்ன இருக்கும் அதுவும் டைம் பாத்தீங்கன்னா 11 மணி ஆச்சு போய் பார்த்து என்னென்ன சாமான் என்னடா அடிக்கிற காமெடி இருக்கிறத சரி இந்த காமெடி எப்படி பிஸ்கெட் என்ன சாப்பிடுறது அதான் சரி என்னடா இந்த ரெண்டு கிரீமை சேர்த்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடு அதான் நல்லா டபுள் கிரீம் பண்றது அதான் என்ன சமைக்க போறோம் தெரியும் நேரம் போது போய் முதல் சாமான பண்ணி சமைப்போம் மறக்காம வீடியோ போடுறது வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாத்துக்கிட்டா வீடியோ வாங்க
வீடியோக்குள்ள போலாம். ஓகே, போதோன்னா சந்தைகளை வந்து ஒரு சம்பவம் ஆயிட்டு. மீன் இருக்குது, முடிஞ்சு தானே. கொஞ்சம் வேற சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது. நான் மெயினா வந்து என்னன்னா இறால். அது என்ன இறால்? அது சிங்கிரால் மாதிரி. ஏன்னா சிங்கிரால் தானே பெரிய குளத்துறால். அது குளத்துல விட்டு வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அது என்னன்னா அந்த கடலுக்கு இந்த முட்டை என்ன பாத்தீங்கன்னா அந்த இறால் தான் சமைக்க வந்தது. பாத்தீங்க இங்க விற்கும் என்ன அது அந்த இறால். இது இறால் கொண்டு செஞ்சு விற்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த அந்த டைம் இருக்காது. ஒன்றுமே எங்க சங்கான சந்தையில எல்லாம் நினைச்சுப்பாரு போன பிந்தி படத்தான் மெலிவா வேண்டல. அங்க நாங்க கடலுக்கு பக்கத்துல இருக்கிற வந்து கூட வரும் சாமான். மற்றது பாத்தீங்கன்னா பிளான் மாத்திட்டோம். கோழி என்ன கோழி சமைக்க போறோம். பரோட்டா இல்லாட்டி அதாட்ட சாப்பிடுறதுக்கு கடையில வேண்டிட்டு மிச்சது கோழி கறியோ கோழி டெவலோ வச்சு சமைப்பேன். சேஃப் நம்பி தானே இருக்கு. நீங்க சமைப்பீங்க? ஓரளவு லைட் ஓரளவு நம்பி வாங்க, நாளைக்கு போங்க. அதாவது பாத்தீங்கன்னா போய் கோழி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. சொல்லியாச்சு எத்தனை ஒரு 1.5 கிலோ சொன்னாங்க. என்ன ஆர்டர் பண்ணி இன்னும் உயிரோட தான் நீங்க போனா தான் மட்டி உரிச்சு தருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா போய் வேண்டி கொண்டு அங்கே போய் வீடியோ திறந்து விடலாம். ஆனா வெட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தலைவட்ட விட்டு தான் போட்டோம். என்ன சாமான் நெஞ்சு இருக்கோம். அதான் விட்டு போய் அந்த மரத்துக்குள்ள இருந்து வெட்டிட்டு அங்க போய் சமைக்கிறதா தான் அந்த இடத்துல சமைப்போம். என்ன போமா அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது. இங்கே தான் வந்து நாங்கள் அதோட இங்கே கடைகள் இந்த சந்தை செக்ஷன் புலனமில்லைங்கிற சங்கானை அது வழி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே மிரக்கறி சந்தை இருக்குது. இருக்கோ சாமான் இதுக்கான வெங்காயம் பண்ணுறோம். ஒன்று காணும் பண்ணுறேன். பெரிய சைஸ் எங்களோட இடத்துல சின்ன இது கொஞ்சம் பெருசாக இருக்குண்ணா. அவங்க உனக்கும் பண்ணுமா? தக்காளி பழம் கொண்டு தருவீங்களா? மகள்ராஜ் வத்தாப்பழம் வாங்குறானா? ஓட்டமில்லை சாப்பிடும் பார்த்தா ஓட்டு இருக்கோ? தலைவன் சிங்கம் ஒரு மாதிரி வேண்டி போட்டானே. நான் தானே என்ன செய்றீங்க? ஓட்டம் எல்லாம் பண்றாங்க. நெஞ்சால பார்த்தீங்கன்னா தூள் எல்லாம் வண்டி அது தூள் உள்ளி எல்லாம் வண்டிலாம் மஞ்சள் எல்லாம் வழியெல்லாம் பண்ணணும். வேணா ஹெல்மெட்டுக்கு வச்சுட்டு வந்துட்டான். அவ்வளவு மீன் காணாது. என்ன செய்ய போறீங்க? அட உனக்கு மீனுக்கு பதிலாக தான் இங்க ரச்சியும் போகுது. ஓ இனி சொல்லியாச்சு. அவனை கேட்ட வயிறு வக்கண்டு நீங்க இதுக்கு என்ன இது? நாங்க 5 பேர் நிக்கிறோம். ஓகே இப்போ பார்த்தோம்னா நண்பன் விட்ட வந்துட்டோம். அவன் அங்கே நிற்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரச்சி வேண்டிட்டோம். 1 கிலோ 1400 ப்ரோயிலர். அதை விட ரச்சிக்கு உயிரா பெரிய இந்த அளவு துண்டு வச்சு ஒரு துண்டு. அதே மாதிரி இது இது அவன் இது இவர்கிட்ட சங்கட்ட சேனலில் பார்த்துக்கிறேன்டா. சங்கட்ட சேனலில் பார்த்தீங்கன்னா மீன் சுட்டு சாப்பிட்றேன். அது மீன் இல்லை வேறு வேறு மீனை சாப்பிடு. 60 பேர் சாப்பிடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன வேணா உள்ளி கறிவேப்பிலை உள்ளி இஞ்சி உப்பு தூள் வாங்கினாங்க, வெங்காயம் வாங்கினாங்க, பச்சை மிளகாய் வாங்கினாங்க, உள்ளி வாங்கினாங்க. வாழையில எடுத்தாச்சு. ஒரு எருமை மாட்டை கூட்டிட்டு இருந்தாங்க. தெரியாது அவனை இப்ப கலாய்ச்சா கொமெண்ட்ஸ் வந்துருக்கேன் 2 பேரும். அவர்களை கலாய்க்க ஒண்ணும் இல்ல. எவ்வளவு ஆதங்கம் ஒண்ணு பாத்தீங்க. அது உண்மை. எருமை மாட்டை சொல்லலாம். அவனை சொன்னா சரி சரி மாறி மாறி நீ குத்து போடுங்க. நாங்க இனி இந்த எல்லாத்தையும் வெட்டி கலவி போட்டு கொண்டு போவோம். ஏற்கனவே வெட்டிட்டோம். அதில் கலவி மசாலாக்களை போட்டுக்கொண்டு அங்கே வந்து சமைக்க போறோம். சரி சிவா என்ன மெயின் செஃப்? அப்படி சிவாவை மாதிரி ஒரு தினம் சமைக்க வேண்டாம். அப்படி சமைப்பான்டா டேஸ்டா. அட என்ன யாழ்ப்பாணத்துல நோக்கில் வச்சுலயே மாதிரி சிவா என்ன மாதிரி 1 கிலோ வந்திருக்கோ? 1 கிலோ 14 கிராம் தரா. ஒரு கேன் தண்ணி கழுவுறதுக்கு கனகா கோழி சமைக்கிறோம். என்ன பிரியாணி மட்டும் தான் ஒரு கோழி குழம்பு. கோழி ஆடு வாங்க. ஆடு நீ வேண்டி தாரியே. ஆடு நீ வாங்க. நான் காசு ஆடு வாம்பே மதுரை வீரன் தானே. எப்படி காமெடியல் என்னடா செய்யற? இனக்கட்டு வெட்டி கழுவி கொண்டு போறேன். அடே அடே இப்ப கழுவுற சரியாடா வெட்டுறாண்டு வெட்டியாடா. அடே ஓடுறாடே அதுக்காக இதுலயே மாடா அவ்வளவு நடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இல்ல. அதான்
அந்த நாள் ஞாபகம் வந்து என்ன அந்த இறால் சாப்பிட நான் போச்சுடா அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு 7 மணிக்கு வலிக்கிட்டு இருக்கோம் உள்ளங்கல் என்னண்டு 7 மணிக்கு அடே போற இது 3 பேர்ல யார் முதல்ல வந்து விட்டு ஆ கடை இல்ல மூண்டாவது இல்ல மூண்டாவது இல்ல கடைசியா ஒரு ஆள் கால் பண்ணி 9 மணிக்கு நிப்பண்டா ஆறால் ஒரு ஆள் நானும் 9 மணி 9 மணி என்று அடே உங்களை நம்பிடா அவருக்கு சொன்னான் இந்த டைம் நிப்பேன் பிளான் பண்ணி எத்தனை மணிக்கு வீட்டை வந்து நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிறதா தெரியும் எங்களோட சேர்ந்து சுத்தினீங்க தெரியும் 9 மணிக்கு சொல்றாங்க எப்படி டைம் பிழைக்க வேண்டிய தெரியும் 9 நான் வீட்டை ஒருத்தன் வந்து இரவு கால் சொல்லுவான் மச்சான் நாளைக்கு வீடு எடுக்க போகணும் சரியா 10 மணிக்கு போகணும்னு 12 மணிக்கு வருவான் யாரும் கெஸ் பண்ணுங்க பாப்போம் வெள்ளையா இருப்பான் எங்க வீட்டு நேரம் மணி கூட இங்க வந்தது என்ன நோர்வேல இருந்து வந்தது அப்ப நோர்வே நேரத்துக்கு இருக்கு அதனால 5 டைமிங் கொஞ்சம் பிழைக்குது வாங்க என்ன சாட்டி விடுறாங்க இவரை என்ன செய்யலாம் கால் பண்ணி நோர்வே 8 மணிக்கு கால் பண்ணி வலிக்கிட்டவன்னு சொல்ல அப்ப சரி வேற 1 மணி தேலாமா அப்போ ஓகே 9 மணிக்கு போனா நானும் பிளான் இது காரணம் என்ன தெரியுமே ஒருத்தன் 50 ஓடி வந்தான் அட கொஞ்சம் 60 நான் வாடான்னு சொல்லிக்கல எக்கனாமில ஓடுதான் அப்ப அதை தள்ளி வர கூடாது அடே ஓவர் ஸ்பீட் உடம்புக்கா பாதுகாப்பு முதல்ல முக்கியம் ரோட்ல 70 ஸ்பீட் போட்டுருக்காங்க அடே 55 இல்ல நீ மீன் சமைக்கிறது நான் உயிரை பண்ணி அதான் சமுதாயத்தை கெடுக்க அதான் என்ன தவறான மெசேஜ் இது தாக்கப்பட்டார சங்கர் நீங்க சைக்கிள் வர கூட ஸ்பீடா வரல அவடா அடே நாங்க 55ல வந்து நாங்க கொண்டு மைலேஜ் பாதிக்கும் பைக்கிங் எல்லாம் ஸ்பீடா இல்ல ஓடுது ஓ டிப்பர் வந்த ரோட் ஃபுல்ல சரி வாடா இத கட் பண்ணி விடு இல்ல நீங்க உண்மை சொல்லுங்க அடே என்ன உண்மையா சொல்லுங்க ஆனா உண்மையா லேட் ஆயினது வந்து அந்த மேப் அதுக்குள்ள விட்டது அது உண்டு மெட்ட ட்ரோன் விட்டது ஒத்துக்கொள் உனக்கு கொண்டு என்ன கொண்டு ரைட் மற்றொருத்த பிந்தி வந்தவன் அதுவும் அதுக்கு உண்மையான 2 நிமிஷம் பிந்தி வந்து தனியா அவன் தெரியுமே அவன் வீடியோ எடுத்தவன் எங்க எடுத்தவன் நீ இப்படி அதான் உருட்டு இவன் எனக்கு கால் பண்ணி நான் 2 நிமிஷத்துக்கு வந்துட்டேன் கேட்டு பாரு யாரு இல்ல இல்ல ஒரு காலம் இல்ல நான் பார்த்தேன் நான் காட்டுறேன் ஹோல் ஹிஸ்டரி ஆட்டோ இப்ப அடிப்படையில பிள்ளை விட்டது யாரு யாரு 7 ஆனா பிளான் போட்டது 7 மணிக்கு செட் 8 மணிக்கு அத்தி வரம்பல சரி அது வேற பிள்ளை அதான் இப்ப விளங்கிட்டு அவங்கள பற்றி விளங்கிச்சு தான் அது எல்லாமே ஒரு உள்குத்தா தான் இருக்கு உண்மையை சொல்லு 7 மணிக்கே வீட்டு நின்றதா நீதான் என்னாவது உண்ட வீடு கருவேப்பிள்ளைங்களை ஃப்ரீயா தந்துறேன் நான் தானே சந்தைக்கு போய் நீங்க நைஸா தூக்கி வச்சீங்களா இல்ல நான் வீடியோல காட்டுறேன் அந்த தான் நான் வந்தேன் இங்க அந்த வெங்காயம் தான் பெரிய சைஸ் வெங்காயம் இங்க இது 100 கிராம் இல்ல சைனா வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இஞ்சட வெங்காயத்தின் சைஸ பாருங்க வெங்காயத்தை காணிலடா போறவர் இங்க இப்படி பிடிச்சு நிக்க கணக்கா வருவான் தெரியும் பாருங்க இங்க பாருங்க அப்படி சரத்தர நிக்கிறான் அடே அப்படியே ரெண்டு சரி மசாலா அந்த அம்மாட்ட வேண்ட தூள் என்ன மாதிரி இருக்கு வாராண்டா காய்ச்சடியோட நான் இங்க செய்து கொண்டிருக்கிறேன் அடே அவனோட கோச் அடுத்த தான் தாக்கப்பட போறேன் ஓடி விட்டார் அப்படியா கல்லு உப்பு கல்லுப்பு இல்ல காட்டு போடு ஓடு சும்மா சிறி கல்லுக்கு கூட போறோம்டா யார்ட்ட கேட்ட வேற எவ்வளவு காணும் கல்லுக்கு தான் கொஞ்சம் கூட போடணும் மற்ற போடு ரெக்கார்ட்ல போகுதானே போடு இவர்தான் போட சொன்னா நீ சொல்ற நீ அதான் கொஞ்சம் போடு என்ன செய்ய போற கறி போட தெரியும் வந்து என்ன செய்ய போறேன் என்ன தெரியுமா என்ன போட்டாங்க கடைசி என்ன போட்டாங்க கல்லுன்னு சொன்னீங்களா கல்லு தெரியா விடுறே என்ன வேற இப்படி என்றதுக்கு சோல்ட் பை லெமன் பை பாத்தி அவன் கையே வாடி தட்டு பாத்தியோ வீட்டு அம்மா மேல சமைக்க பாக்குறீங்களே இல்ல நாங்க சமைக்கிறோம் இல்ல எங்கடா அம்மா என்னண்டா அந்த கரண்டி இருக்கு தானே கரண்டி திரும்பி போட்டு கரண்ட் கொண்டு வரீங்க இப்ப நீட்டா கரண்ட் இங்க மாட்டிக்கு நான் அவன் செய்யறான் பாரு எல்லா விஷயம் அதனால அவனுக்கு ஒரு கிரெடிட் நான் செய்யாம போனா செய்யல அதானே ஆனா இல்ல ஒருத்தன் இப்ப வண்டி வந்து நிக்கிறான் என்ன தெரியுமே அதான் பரபரப்பா காட்டுறது பச்சை இறைச்சி உப்பு பார்க்க வரான் பாருங்க இறைச்சிக்கு இதே செய்யறானே செய்வான் பாரு வீடியோ காணி செய்வான் பாரு பச்சை இறைச்சியை பார்க்கவே அவனுக்கு வாய் விடுதான்டா சும்மா ஒன்றை கொடுத்துட்டே தூள் வேணும் எப்படி எழுதல கமெண்ட் வரும் அவர் பாவம் அவர் தான்றீங்க வேற போகுது மற்ற வந்து அந்த ஆமிகளுக்கு ஒரு காய் சொல்லிக் கொள்றேன் ஆமிக்கெல்லாம் காய் சொல்றேன் ஆமி நேவி எல்லாம் கதைக்க கூடாது கடுப்பாயிடுவானே
நாங்க எல்லாம் கிளந்துட்டோம் செய்யோ அங்க கொண்டு இது அப்படியே ஒரு ஷாப்பிங் பேக்ல போட்டு கொண்டு போவோம் அங்க போய் எல்லாம் மேம்பச்சு நம்ம பெட்டி போட்டு இதை கொடுத்து தாளிச்சு பாக்குவோம் பண்டே தெரியும் மண்டே தெரியும் என்ன கொண்டு இப்போ அதோட எல்லாம் ரச்சிலாம் மசாலா எல்லாம் போட்டு கொண்டே கொண்டே ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லு கொண்டே என்ன மட்டும் சொல்றாங்க வண்டே இப்போ கொண்டு போய் சமைக்க போறோம். கொண்டேன்றதோட ஷார்ட் வேர்டடா அது. கொண்டை சமைக்கிறது இன்றைக்கு அண்டைக்கு இது வந்து இப்ப பார்த்தமாட்டா என்னடா இப்ப என்ன பிரச்சனை இப்ப நாங்க சொன்னா கலாய்ப்பாங்க இதே அவங்க சொன்னா ஒண்ணும் பாரு இதே பிரச்சனை இல்ல அவனே நவீனங்க சொல்றான்டா டேய் இதுல அந்த சாட் பிஜிஎம் போடுவேன் இதே போட்டு விட அப்படி என்னடா செய்யற இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் துணி அவன் கொட்டையை கடிக்க ட்ரை பண்றான்டா அதே சாப்பிட ட்ரை பண்றான் வாங்க இறைச்சி ரெடி ரெடியா நாங்க அப்ப லொகேஷனுக்கு போமா அந்த லொகேஷனை பார்க்க ஆர்வமா இருக்குன்னு அங்கட அடுப்ப காட்டுட்டா நான் அங்க கல் இருக்கும் இல்லையோ தெரியாது இப்ப நாங்க சமைக்க போற அடுப்பு இதுதான் ஹைட்ராகிரியா அந்த தம்பி தான் வேற அண்ணா இதுக்கு நன்றியா அண்ணாவும் தம்பி நன்றி இந்த அடுப்புக்கு நாங்க கல்லுகள் எடுக்கலாம்லோ இதெல்லாம் சமாளிக்கும் இது என்னதுக்கு இது புறா இருக்கிறதுக்கா டேய் நெருப்பட்டி கொண்டு நீயோ நெருப்பட்டி கொண்டு இல்ல மஞ்சள் வாங்க இவனே ஒரு நெருப்புடா நெருப்பட்டி அதான் அப்படியே தீ இந்த என்ன தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் ஒரு சொன்னாதான் பத்தும் சிவா பார்த்தாலே பத்தும் இல்ல இந்த இதைத்தான் சொல்றேன் கழுவி ஊத்துறாரு கழுவி ஊத்துறேன்றது இந்த லோதிங்க எவ்வளவு பெரிய நான் இஞ்சு நீ ஊர்னா தானே நான் எவ்வளவு பெருசா இருக்கிற இவரை கடிக்க இல்லை தட்டி நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செய்வீங்கடா மகராஜி சாப்பாடா காய்ச்சி கழுவி அப்படி இல்ல இங்க பாருங்க சரி ட்ரை பண்ண போறேன் யோசிச்சுட்டானே இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன பேரல் வச்சுட்டேன் ஓ ஏன் வாளி வைக்கிறது இவருக்கு கண்டென்ட் என்னது மதுரை முத்தாயமா காவடி ஆனா இதே தனுஷான் சொல்லி என்ன சொல்லிருப்பாங்க ஓகே இப்ப பார்த்தோம்னா அந்த லொகேஷனுக்கு வந்துட்டோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு கரையில இருக்கிற ஒரு வாய்க்கால வந்து சமைக்கல வாய்க்காலுக்கு பக்கத்துல இருந்து கரையில இருந்து சமைக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வெட்டுவோம் எல்லாத்தையும் இல்ல நான் இல்ல வெங்காயம் வெட்டணும் நான் வீடியோ எடுத்து வந்துருக்கேன்டாப்பா வெட்டிக்கிட விளங்கல என்னது ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அது ஸ்டாண்ட்லடா ஃபிக்ஸ் ஃப்ரேம் வரும் மேடம் நாங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் எடுக்கிறது ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ரொஃபஷனல் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்ல ஐபோன்ல எல்லா சினிமாட்டிக்ல இருந்து எல்லா ஃபோக்கஸும் இருக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இல்ல ஆட்டோவா பாய போது வேற இஞ்சால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டலாம இருக்கு யோசிக்கிறேன் நாங்கள ஒரு சமையல் போய் கொண்டிருக்கு அவட்ட சேனல்ல வேற அது ஒரு வித்தியாசமான சமையல் என்ன சொல்ல மாட்டா அந்த பொட்டலத்துக்கு ஒரு மர்மமான ஒரு உணவு இருக்கு அப்படித்தானே என்ன உணவுன்னு சொல்லலாமா ஓட பிடிச்சது மற்றது அந்த கூட்டுக்கரண்டு பிடிச்சது இந்த இஞ்சால ஒரு சமையல் போகுது இந்த ஃபுல் வீடியோ வந்து இவட்ட சேனல்ல வரும். இஞ்சால பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சமையல் போக போகுது என்னடா கோழி குழம்பு வைக்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பேசின வந்து ஓடுற தண்ணியில கழுவினாங்க சரியா தண்ணி சரியில்லைன்னு சொல்லி நம்ம நாங்க இருக்கா நல்ல தண்ணியில கழுவணும் அப்பதான் நீட் ஹைஜீனிக்கா இருக்குமே கத்தியே தாங்க முடி இதுல கழினா நீட்டடா இது சொல்லல இந்த தண்ணி வந்து ஓடுற தண்ணியா இருந்தாலும் நிக்கிற இடத்துல தான் வருது தண்ணி குளத்துல இருந்தோ அதால நம்பல இந்த தண்ணி என்ன மாதிரி உண்டு. இதுக்கு கொஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குதிப்ப சரியோ குதிக்காத காட்டுவாங்க ஏற்கனவே குதிச்சு காய பண்ணி போட்டிருக்கேன் நீ திருப்ப குதிக்க பண்ணணும் இவ்வளவு பெரிய சரி என்ன ஆனா இது இது உண்டு இது உண்டு நீ வேலைக்கு அடுப்ப விட்டாதான் நாங்க அடுத்த சமையல் தொடங்கலாம். அப்படியே அடுப்பு வா கொஞ்சம் அடுப்பு இப்படி இருக்கு வியூ சட்டப்படி நாங்களே இந்த தண்ணிக்க விட்டு எடுக்க கூடாது வீடியோ போட்டோ ப்ரூஃப் தான் இருந்தாலும் இப்போதைக்கு விட மேனம் இல்ல கொஞ்ச காலம் போக ஓட்டி கொடுவோம் அலர்ட் நோட்டிபிகேஷன் மோய்ஸ்டர் என்னது போனையோ ஏற்கனவே பண்ணியாச்சு இந்தியாவில் ஒரு சேனல்ல நானே என்ன செய்யறேன் அடே நான் வீடியோ எடுக்கணும் புது போன் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது இல்ல உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதா புது போனா தானே நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு நீங்க செய்த உபத்திரம் போதும் போங்க அதான் வந்து நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கழுவிட்டோம்
நல்ல தண்ணி விட்டு கலவுறோம். நல்ல தண்ணி, அதாவது இந்த கேன்ல அங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அந்த தம்பி விட்டு இருந்து கொண்டு வந்தாங்க. இந்த குழம்புக்கு ஜோசப் என்ன குழம்பு மட்டும் ஆண்டு இல்லை, அவங்கள பரோட்டா வேண்ட விட்டுருக்கு ஆக்களை. இந்த போயிட்டுனா ஆக்களை காணும் என்ன செய்யறாங்கடா. அவன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போன மாட்டா, கடைசி அதை தான் வேண்ட போறான் அவங்களோடக்கு. இந்த சந்தி கடையில பரோட்டா இருக்கும், ஓ அவங்க வேண்ட மாட்டான். எங்க ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லி கேட்டோம், அவனே அனுப்பி விட்டா. நீ என்ன நடக்கும், அதை தான் பண்ணிடுறான் மரேக. அதான் காசு அளவா கொடுத்து விட்டுனா இருக்கும். வெங்காயமே நறுக்குன்னு வெட்டுது. ஆனா இதுக்கு சரியுது என்ன சரியா, அவன் வெட்டு வேண்டாம் வெங்காயம். வா வா வெங்காயம் சொல்றீங்க நீங்க. அப்படியே உங்களுக்கு நாங்க நல்ல செய்தான் பிடிக்காது உங்களுக்கு. அப்படி நல்ல கமெண்ட் கண்டா அப்படியா இருக்குண்ணா அவங்க பார்த்துக்கொண்டு இருந்தா அப்படியே தான் இருக்கும். பார்த்துக்கொண்டு இருந்தா அப்படியே தான் இருக்கும். நீ ஒரு செஃப் பண்ணலாம் சொல்லி நான் எடுக்கிறேன் பாரு இன்ட்ரோல. ப்ரொஃபஷனல் செஃப் பக்கத்துல நினைக்கிறேன் தன்னை காட்டுடாண்டே. காட்டு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை தெரியும். அவ இதுல தெரிஞ்ச வைடாக்கில விட்டு நட தெரிஞ்சது அம்பிட்ட பாத்தியோ. அவனா சொன்ன வேண்டாம். அப்ப நான் காட்டினான் இரவே மெசேஜ் போட்டோம். என்னண்டு நாளைக்கு இப்படி சொல்றேன், என்ன செஃப் செஃப் அடிக்கிறது காட்டு மெசேஜ் போடுறது காட்டு அழிச்சிட்டேன். அதான் அந்த வண்டையில 24 மணி அதுல அழிகிறது தலைவனா காணையில மகன்ராஜ் அந்த கருவேப்பிலை கருவேப்பிலை வந்தா ரொம்ப இருக்கணும் காணையில. உள்ளி மிளகா வச்ச மிளகா கருவேப்பிலை வெங்காயம் தன் கையே தனக்கு உதவி பாத்தியோ. இதுதான் ப்ரொஃபஷனல்ன்றது, கிடைக்கிற சாமான வச்சு சமைப்பான் சிவா. எவ்வளவு ஒரு வீடியோ காட்டி எவ்வளவு அவனுக்காண்டி இது குளிர் வைக்க வேண்டி கிடக்கு. அப்புறம் சமைச்ச முடிய காலி ஊத்துறான் என்ன சமைச்சு. அதுதான் அவன் கஷ்டப்பட்டு சமைக்க. டிஸ்க்ளைமர் போட்டுக்கொள்றேன், இந்த குரு வந்து சங்கர், டீச்சர் சங்கர் சொல்றேன். எதான செய்து கொண்டிருக்கேன். என்ன இதுல என்ன புல வந்தான என்ன சரி வந்தான எல்லாம் சங்கருக்கு தான். நல்லா வந்தா அடே நீ என்ன வைக்கிற நீ சொல்லது அதுக்குள்ள கறிய வச்சுதான் ஈர சாப்பிடலாம். பத்தி எரியும் நெருப்பு இஞ்சால அந்த சமையல். நறுக்கிய உள்ளி என்ன நறுக்கிய நசுக்கிய நசுக்கிய நறுக்கிய பாடுற சங்கர். நீ அப்ப இருந்து ரஜியை தான் பார்த்து கொண்டு தெரியும். அதான் அடுத்த பச்சை மிளகாய் இரண்டாக பிளந்து கீறி அது அதுக்குள்ள போட்டு மூண்டாவோ வந்து பிளந்துதான் அண்ணி எல்லாம் ரெடி. இறைச்சியும் வந்து மசாலா ஊற போட்டாச்சு. கரீனம் என்ன பண்றதுன்னா என்ன வேண்டினீங்க? ஏதோ வேண்டிட்டாங்க வெட்டி ஏதோ வேண்டிட்டாங்கடா. என்ன வேண்டினீங்க? பரோட்டாவா ரைஸா? பரோட்டா தானே 20 பரோட்டாவா? சியா இல்ல 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 அவர் போய் 10 தான் கேட்டிருப்பாரு சொல்லி பாண்டே. அப்படி இல்லடா பசிக்குதா நீங்க 15 கேட்டது சரி 20 காணா 20 சியா அப்படியே மிச்ச காசை நீ உண்ட கணக்குல போட்டு விட காசு பார்த்தா அதான் அதான் அப்படியே விளையாங்க என்ன ஸ்ரீநகர் 2 பாத்தியோ எப்படி டக்காட்ட பிரிச்சுட்டாங்க. மூண்டு வாங்கியிருந்தா உண்டு 2 இப்ப மகள்ராஜ் இல்ல ரெக்கார்ட் கொடுக்க முடியும் விழா வலிக்கிட்ட இப்ப விழா நீ விழான்ற. ஐயோ காணையில ரெடி காணையில இல்ல இங்க போயிட்டானே அங்க போகுது முதல்ல அங்க ஜாழ்ப்பாணம் முதல்ல எவ்வளோ பெரிய முதல்ல பாத்தீங்கள கண்ணு க்ளோஸ் போய் வைப்போம். கண்ணு நெருப்பு தெரியுதா? கண்ணுலயோ அந்த வாய பாரு எதிர்நீச்சல் போடுற எதிர்நீச்சல் மகள்ராஜ் உன்னாலே போட முடியலையா? எதிர்நீச்சலுக்கு எதிர்நீச்சல். ஆமா நாளண்டா ஒரு மனசுல தைரியம் இருக்கான சிவா தள்ளி விடு. எனக்கு தைரியம் இருக்கு தள்ளுறது அவனுக்கு இருக்கணும் கிளறங்கிறது. தண்ணி என்னோட பயப்படுறாடா சிவா. அடே நீ என்ன இப்ப உள்நீச்சல் எல்லாம் போடுவியோ? நீ டைவர் இல்லடா ஒலிம்பிக்ல டைவ் அடிச்சு. நான் இப்ப திருப்பி ஏறி டைவ் அடிச்சு காட்டு. அப்படியா? சரி அடிச்சு காட்டா. முதல்ல ஒரு மிச்சத்தை பாப்போம். சிவா வாடா பின்பக்க தளரு. சேஃப்டி இஸ் அவர் டூத்பேஸ்ட் போடுடா. டூத்பேஸ்ட் போடுடா. டூத்பேஸ்ட் ஆர்டிஓ டூத்பேஸ்ட் அடே அடே ஆர்டிஓ டூத்பேஸ்ட் எடுக்க போறான். அங்க வர அடே அங்க டூத்பேஸ்ட் போகுது எனக்கு என்ன கொண்டு போறோம் வந்து
பல்ல தடி போட்டு போட்டுருக்காங்க. அங்க இருந்து ஓடியது டூ பேசுறத எடுக்க போறேன். அங்காலே நாங்க கொஞ்சம் பேர் குளிக்கணும். இங்காலே ஆறு தள்ள போற விளங்கல அது நிக்க அப்படியே நம்ம சொன்னாங்க அப்போ நீங்க சமைக்கிறீங்களோ இந்த தண்ணி பாவைக்கு கேட்டவங்க ஏன் சொல்லுவாங்க நாங்க பம்ப் எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்காக தான் குடிக்கலாம். அங்க இருந்து உப்பு தண்ணி எல்லாம் வரும். அங்க இருந்து இயற்கையான உப்புகள் ஜூரியா அமோனியா எல்லாம் கலந்து வரும். ஊர்படியங்கள் குளிக்கிறாங்க சரியா பயம் இல்லாம உண்டை இதான் வந்தனா இப்படி பயம் இல்லாம குளிக்கிறேன் பாத்தியா. நீ எங்க நகரப்படியா பயம் இல்லாத படியானா நான் தான்டா அது சொல்லுவாங்க. உண்மைதான். எப்படி என்னால காப்பாத்த முடியல. இந்த வாய்க்குள்ள போனாலாவது இழுத்து எடுப்பேன். அப்படி ஒளிதான். என்ன நேரத்துல குடிக்க தெரியுமா நான் நீங்க இதெல்லாம் குடிக்கிறான். கட் பண்ணு மச்சான் முதல்ல பிடிச்சோன்னு அப்படி ரவுண்ட் அடிக்க முதல்ல அப்படியே முதலைய கட்டி பிடிச்சா சரி. அதான் முதல்ல ஒரு கிஸ் கொடுத்தீங்கன்னா முதல்ல மடக்கு. இங்க என்ன வருது? இல வந்தது. இல்ல வந்ததா? அதான் முதல்ல வருதா? ஏன் இப்ப தள்ளி ஏன்டா அப்படி அந்த குத்துக்காரன் அடிக்க போறியே? ஏன் தள்ளி விட்டு நீங்க? யாரு? என்னதா? நீ குளிக்காத. நீ தான் ஆசைப்பட்ட. இல்ல உண்மையான விஷயம் என்னடா உண்மையா பயந்துட்டா அடிக்கிறான். ஆமாடா தண்ணி டே ஏன்டா தண்ணியை போட்டு இப்படி அடிக்கிற? உண்மையான விஷயம் என்னடா அவர் குளிக்கத்தான் அடிக்கிறார். அடே வீடியோ சாட்டியாச்சும் என்ன விழுத்துங்களாண்டு. இல்ல இல்ல தான அரங்கி குளிச்சாலும் அம்மா பேசுவாங்க. நீங்க வீடியோ சாட்டி இறக்குங்க அவங்களுக்கு தானே பேச விளங்கல. ஓகே அங்கால பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்சு நாங்கள் அதை சாப்பிட்டு எந்த வீடியோல சமைக்க தொடங்குவோம். பின்பக்க தலைவர் நீ தான் பெரிய ஆளாச்சு. அப்படிதான் முன்னாள் வாடா. எப்படி தண்ணி குளிருதோ சுடுதோ இளஞ்சூடோ சொறி என்ன அண்ணா சொறி என்ன அண்ணா அடிக்காங்க அன்னைக்கு அடிக்காங்க வேற அவன் குளிச்சிருந்த பின்பக்கத்தை வேற வேட்ட மண்ணடா முழுக்க ஒரு இதுல பேலன்ஸ் பண்ணிட்டார் பேர்டு மட்டும் குதிச்சோம் நாங்க. அதான் என்ன சொன்னான் அவனை தூக்கிடு. அதான் நீ அவனை பிடிச்சி இழுத்து விட்டுறா அவளுக்கு. அவனை பிடிச்சி இழுத்து விட்டுறா அவளுக்கு. சிவா பாத்தில ஹீரோ மாதிரி வர ஹீரோ ஏன்னா மகள்ராஜ் இந்த கட்டை எடுத்து இழுத்து திரட்டான் பிடிச்சி வச்சுவா எதிர்நீச்சல் போட்டு வா வா ஓடியா உனக்கு அழுத்து வச்சுக்கண்ண பிடிச்சி பிடிச்சிக்கொண்டு வர மாதிரி எதிர்நீச்சலுக்கு ஓடிலாமல் தத்தளிக்கும் மகள்ராஜ். அடே மகள் ஒருவேளை போன் பண்ணி தான் எடுத்து தருவாதானே? யாரு அடே சரி குதிக்க போறீங்கடா? சரியா என்ன பிரச்சனை இப்ப? ஏன் அவனை தள்ளுற? அவனை சமைக்க விட நீயும் விளையாடி கொண்டு இருக்கிற பேர் இதை பிடிச்சோன்னு குதிப்பான் பேர பேர அடே அந்த ஆழம் விழுத தூக்கி கொண்டு தொங்குவாங்க அப்படி தொங்குவான் பேர. சரி அவனா குதிக்க சரி நீயா குதி. அதான் திருப்தியா இருக்க கான்பிடென்டாவும் இருக்கும் வேணா அவனை என்ஜாய் தானே. கடைசியா கொப்பு முறிஞ்சு விடுவா கொப்பு முறிஞ்சு விடுவான் டே கொப்பு முறிஞ்சு விடுவான் கொப்பு கொப்பு முறிஞ்சு விழுந்து போட்டா சொல்லி கொப்ப பிடிச்சு கொண்டு அப்படி அங்க போ வலிக்கிட்டு அது இடையில பிரிஞ்சு போச்சு. அதான் என்ன செய்யலாம் அடுப்பு மூட்டியாச்சு. ஆனா ஒருத்தர் இப்பவும் தண்ணிக்கான் இருக்கு. ஓகே வெயிலுக்கு இந்த காயிரம் யாரு யாரு வேறோ வீடியோல பாத்துட்டு இல்ல சங்காவசம் காய்ச்சல் இருந்தா அதை வேலையை போக நிக்கலாம். அதுக்குதான் அவன் வேலை செய்யறான் இல்ல அது அவன் குளிக்க போறான் இல்ல சாலஞ்ச போட்டு குளிக்க போறான். வேலை செய்த கலையோட அந்த வியவரையோட குளிக்க போறான். அவன் என்ன தலை இது அடிக்கிறான் கடைசியா உடைச்சு போடாமல் என்ன வேணும் என்ன விடலாமோ? செஃப் விடுங்க விடுங்க விடுங்க
அது வடிவா இருக்கு கழிப்படுத்தான் நீ அண்ட ஓட்டர் நீ ஒரு டைவர் எந்த வீட்டுக்கு சமைச்சதானே சமைச்சிட்டு எப்படி கழுவுறது யோசிச்சுனாங்க எல்லாரும் போட்டு தண்ணி தான் கழுவுவாங்க நான் தண்ணி அடியில போய் கழுவுறேன் போயிட்டான் அடித்தண்ணியில கழுவினா டக்குன்னு போகுமாடா கழுவுதான் இது அடி இல்ல அடி அடி ஏன்டா அடி இங்க பாரு அடி மேல சூடு கீழே மேல சூடு என்ன மேல சூடு நெருப்புடா சும்மா நெருப்புடா நெருங்குடா நீ நெருப்பு தான் நீங்க இறங்குங்க ஏன் நீங்க இறங்கினா இன்னும் கொஞ்சம் அது பிரச்சனை நாங்க சமைச்சு முடிய மாத்தியாக்கா போடு போடு இறைச்சி கூடு கோழி கூடு வழிபட்டு என்னடா இறைச்சி கூடு கருவா எல்லாம் வரும் எங்க போனது அதெல்லாம் தின்னுட்டான் இதுல வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம் எல்லாம் போட்டு வதக்குறோம் ஒரு வெங்காயத்தை உண்ணலாமா நீ சாப்பிட்டாதான் சாப்பிட போட்டுதான் நல்லா இருக்குல்ல பாக்க வீடியோல நல்லா இருக்குடா இடத்தை பாரு இடம் நல்லா இல்லையா அதான் இடம் சட்டப்படி இந்த இடத்துக்கு இருக்கிற ஒரு அழகான படின பாரு நல்லா இல்லையா அதான் இடத்துக்குள்ள திமிங்கலம் இருக்கு குளிக்கிறேன்டா இதுக்கு தண்ணி ஊத்துங்க சும்மா அவனை குளிக்க வாதடே இங்க பூ புடிஞ்ச நீர் ஆட்ட விடா தெரியுமா அள்ளி ஊத்து அருவியில குளிச்ச மாதிரி இருக்கு அப்படியே ஊத்து 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 அருவி போல் தந்த தருவாடி சின்ன அருவி போல் ஏ தும்மி அடே அஜே மகளி தும்மினடி ஆயுசு ஒண்ணு தும்மு என்ன குளியல் எண்ணெய் கிடக்குடா அதான் பொரிச்ச எண்ணெய் சுட அவர் என்ன செய்ய விட்டுருக்கான அந்த பாத்திரங்களோட முதல் சமையல்ல சமைச்ச பாத்திரத்தை களை போட்டு 5Xல வர்ற பாடம் இந்த இப்ப பேக்ரவுண்ட பாருங்க என்னடா செய்யற என்ன கதைய பாத்தியோ என்ன பேர கவனடா தண்ணி அடிச்சு கொண்டு போடும் அவன பேர் அந்த சினிமா மாதிரி கிடக்கலாம் அவன சினிமால வாராது மாதிரி இல்ல சினிமா நீச்சல் உடுப்போ பிகினியா நீச்சல் உடுப்பங்க கடைசி அந்த கொப்பு முறிஞ்சு விழுதோ தெரியாது போங்க வேற அந்த கொப்போட போறானே பாடு நல்லா இருக்குமே தொங்கடி ஆத்தெல்லாம் இருக்குமா அடே அந்த மிதந்து கொண்டு தொங்கி கொண்டு இருக்கடி டக்குன்னு ஒரு கத்தி எடுத்த நடுவில் வெட்டி விடு அது என்ன சிவா என்ன எனர்ஜி குறைஞ்சிட்டோ போன சமையலோட ஹைட்ல ஏறி ஜோசிக்க இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வீட்டே நின்று வேர்க்குதாண்டி சிவா நினைச்சு போட்டு கொண்டாடி என்ன ப்ரோ அப்படிதான் நினைப்பீங்க மடியா வீட்டை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம் அப்படி இல்லையா நான் இதோட சந்தோஷம் வேணும் எப்படி சமைச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னா சண்டேண்டா ஃபண்டே தானே உண்மையாவே ஃபன் தான் அதான் நான் நிறைய பேர் இது கேட்கிறேன் என்ன நீங்க வீடியோல மட்டும்தான் அப்படி பெம்பல உண்டு நேர்லயே அப்படி ஒண்ணு கேட்கிறேன் அது அவர்தான் கெஸ்ட் அதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்குது அதான் மாங்காய் களவெடுத்த மாங்காய் விளாட்டா விளாட் மாங்காய் அங்க எடுத்தது என்னது அடே நீ என்ன தர வேண்ட ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா சிவா நானும் அப்படி பழகினாங்களே வந்துட்டேன் என்ன அதுக்கு சிரிப்பு நான் கேக்குது கத்திய கொடுக்க கடை இது உண்மையா இந்த வீல் நல்லா இருக்கு தெரியுமா மெட்ட பக்கம் பிரண்டு இருந்து மிதக்கிறது சட்டப்படி இருக்கு போவியோ நீ என்னப்பா குதிக்க கூடாது சரி நீ சமைச்சிரு குதி நல்லபடியா
எனக்கு தாவேண்டா தூளும் இருந்தா நல்லா இருந்திருக்கும் வேற லெவலா பிளாட் மாங்காய் என்ன மயிர போவேன் போவேன் நான் சொல்றேன் என்னண்டு காட்டுறேன் இறைச்சி அடுத்தது ஆமா கட்டப்படியா பெரிய பெரிய பீஸ் என்ன ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் அவன் வீடியோவும் குளிச்ச இந்த வீடியோலும் குளிக்கிற அதுக்குரிய காரணம் உண்மையான உள்கூத்து உண்மையான உள்கூத்து என்ன சரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் இவ்வளவு நேரம் குளிக்கிறான்னு நினைக்கிறீங்க தூள் உறப்பு தானே ஏற்கனவே ஊற விட்டா தானே ஊற விட்டா போட்டு அது தூள் நல்ல இதான தூளா மேடம் கடுமையான தூள் உங்களை தாழ்ப்பம் காணாதானே நீங்க குதிக்கிறேன்னா குதிங்க பிரச்சனை இல்ல உனக்கு தெரியா நீச்சல் எல்லாம் வேற தெரியும் தெரியுமா எனக்கு நீச்சலே தெரியாது உண்மையாவா எனக்கு அவ்வளவு தெரியாது நீச்சல் தெரியாது இதுக்கே நீந்தீங்க தானே முதல்ல இருக்கிற இடத்துல நான் முதல்ல இருக்கிற இடத்த நீந்துருவேன் இவ்வளவு மாதிரி ஆகலாம் நீந்துவாங்க முதலே பார்த்து பயப்பட மாட்டேன் தெரியுது அப்படியே ஓ ஓ இவர் கொஞ்சம் அந்த தலையில கொஞ்சம் இப்ப வெயிட் கூட்டிட்டு தலையில அதான் முதல்ல வாய்க்குள்ள போயிட்டேன் இவரை முதல்ல கட்டி பிடிச்சி கூட்டிட்டு போயிருவேன் தண்டையின மண்டு பாத்தியா விளையாட்ட அரம்புறமா சமையல் போகுது அங்க இருக்க மட்டும் பரோட்டாவை பாதுகாப்பேன் மகள்ராஜ் எவ்வளவு வேகமா போய் கொண்டிருக்கிறேன் பாத்தீங்க அது இல்ல அந்த அனுமான் ஜெய் ஸ்ரீராமன் முன்னு நீட்டி கொண்டு போவேன் இது சூப்பர்மேன் எவ்வளவு ஸ்பீடா தண்ணியை கிழிச்சு கொண்டு போறான் பாத்தீங்களே இப்ப கொஞ்சம் இதுல தெரியும் அவர் என்ன மாதிரி போறாருண்ட ரொட்டாங்கிறார் அப்படியா போறாரு ஒன்னும் ஸ்பீடா போறான் ஏன்னா தண்ணியை கிழிச்சு போகணும் ஆமா வேற லெவல எல்லாம் வாங்கினது காணாது உங்களுக்கு போயக்க சொல்லி விட உங்களுக்கு இவ்வளவு வடிவான வடி நாங்க அதான் நான் ஒன்று வாங்கினேன் தெரியுமா நீங்க மாடு மாய் குடிப்பீங்க ஏஞ்சல அவனுக்கு கோவம் வரையில அவன் தண்ணிக்கு இருக்கிறான் அவ்வளவு கூலா இருக்கிறான் தண்ணி அடுப்படிக்கு அவ்வளவு கோவம் பெற மாட்டேன் தெரியும் இருந்தோன்னு காணவே நாத்தலா இருக்கு ப்ரோ மெசேஜ் போட்டுருக்காங்க அப்படி இல்ல இதுல ஒரு ஆண் முதலையோட சோடி இல்லாம சுத்தி உண்மையாவே அந்த நேற்று 2 பேரை தூக்கிட்டு போனோம் இந்த வாய்க்கால் என்ன சோடி சேர்ந்துட்டு புதுவெள்ளத்துல அவ இவரை கொஞ்சம் கை விட்டுரு மாட்டீங்க என்ன கஷ்டல வாரம் முதல்ல அந்த பாகுபலி இந்த முகத்தை பாருங்க அந்த பையனோட கண்ணுல பயமே தெரியல வெறி பயபலைக்கு அவ்வளவு வெறி என்ன சொல்ல வரானா என்ன வேலை என்ன வேலை முதல்ல படிக்கிற வேலையோ மூவி எரியுது பாருங்க விலாசி எரியும் உப்பு பாக்க கொடுக்க போறியோ அமேசான் காடு தண்ணிக்கு நிக்கிறவனு தெரியாடா நாக்கு வறண்டு ஓடும் தீத்தா குடிச்ச மாதிரி குடிக்கிறாங்க அதான் நீ அவனுக்கு ஒரு கண்துடை போய் கொடுக்குறேன் நாங்க விட்டு ரேஸ் பாக்க ஒரு சொல்லி 2 இத பாப்போம் கணக்க விட்டு ஒண்ணும் இல்ல நோதுரந்தி வேணா மாட்டோம் ஒரு ஆற வரும் எப்படி ஆற வரல நான் செக் பண்ண படியா எப்படி ஆற விட்டு தான் தெரியும் எல்லாடி கஷ்டம் வேணா வெள்ள கஷ்டம் சிவா தள்ளி விடாத சரி சரி காணும் தக்கன அவன உப்பு பாக்குறதுக்காக எல்லாம் அவிஞ்சு முடிஞ்சிடும் தீத்தத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு வரல உண்மையா கேக்குறேன்டா சீரியஸா ஓகேயோ ஆனா கொஞ்சம் பேக் கிடக்கு கொஞ்சம் வேகினா சரியா தூளா வெஞ்சிட்டோ புறா என்ன மகள்ராஜ் எல்லாம் ப்ரொஃபஷனல் தானே ஏன் கெஸ்ட்டுக்கு நாங்கள் டேஸ்ட் பார்க்க கொடுத்தோம் கெஸ்ட்டை வரட்டாம அதாவது நீங்க தாந்தான விலைக்கடாவா சரி நல்லா இருக்கும் சங்க சமையல் தெரியா சங்கர் சமையல் நாளை வேலையா மேடா நம்பிக்கை சாப்பிடலாமோ நாளைக்கு போங்க சிவாண்ட வாக்கு சரி சும்மா டேஸ்ட் பாருங்க டேஸ்ட் உப்பு புளி பார்த்து சொல்லுங்க கிளிநொச்சியில எப்படி இருக்குன்னு பாப்போம் கிளிநொச்சி கேரட் அந்த இது கிளிநொச்சி தண்ணி கிளிநொச்சி கோழி கிளிநொச்சி வாழையில வாழையில பிடிச்சி சாப்பிடணும்
சுடும் யார் நண்பன் அது உங்களுக்கு தான் நண்பனுக்கு அஞ்சா இப்போ உங்களுக்கு நண்பனா தெரியுது அவருக்கு வெந்துட்டா கொஞ்சம் அவியணுமா அப்படியே லைட்டா அப்ப வேண்டாமா அவன் சிவா என்ன அவியணுமே என்ன ஆஹா ஓஹோ செமையா இருக்கு ஆனா அவியணுமா கொஞ்சம் அப்படியே என்ன சாப்பிடணும் தெரியும் அட ஈரல் அடே மாக்குள்ள இந்த ஈரல் எடுத்து சாப்பிடுறான் அடே கிடந்தது பெரிய 2 ஈரல் 2 ஒன்று சிறிட்ட ஒன்று சிவாட்ட சரி சாப்பிடு பா தண்ணிங்க இருக்கிறான் எல்லாரும் பேருக்கு ஒரு நல்ல கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க எப்படி இருக்கு ஈரல் இவருக்கு எனக்கு தான் கொண்டு வந்துட்டு அங்க வச்சு தானே சாப்பிடுறேன் எலுமினியனா இந்த மாதிரியா சாப்பிடலாம் ஓகே இந்த எலுமினியன் தீத்துடு பாவணும் டே அந்த தண்ணி கையிடா தீத்து உன்னால முடியும் தீத்துல ஆளுக்கு என்ன பத்தி கொடுக்குறேன் நான் கொடுக்க போனேன் மறைச்சு தான் கொடுக்குறேன் கன நேரம் நிக்கிறான்டா தண்ணிக்கு அவன் அந்த நீந்தக எனர்ஜி எல்லாம் லொஸ்ட் ஆயிருக்குமாடா சாப்பிடணும் எனர்ஜியை திருப்பி ரீபூஸ் பண்ணட்டும் பாவம்டா அவன் என்ன நண்பன் அவன் என்னோட 5ஆம் ஆண்டுல இருந்து படிச்சவன் ஸ்காலர்ஷிப்ல இருந்து படிச்சவன் அவர்கிட்ட எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணி விடுங்க கீழே அப்ப முதல்லதான் அந்த இது கூர்கூர் மாதிரி இருக்கும் கூர்கூர் அட இப்படி இருக்கு அந்த கூர்கூர் மாதிரி முதல்ல இந்த வாழை இருக்கும் சோறோ இப்படி டக்கண்டு வாட்டுவோம் சமைப்போம் போயிட்டு ஜப்பான் முதல்ல இப்படி தட்ட வந்தது திருப்பி தட்ட வந்தது நான் கையை தூக்கிட்டேன் பயத்துல அவ திருப்பி தட்டு பார்ப்போம் ஜப்பான் மீனோ தெரியாதா ஜப்பான் மீனா இருக்கு மீன் வருமா அப்படி இல்ல முதல்ல வாரது மீன் வருமோ இல்லையோன்னு தெரியா நீங்க இது வரல நீங்க ரங்கி நான் ஏந்தி கொண்டு போறானே அங்கர் என்ன மேர் என்ன நிலைமை அட தாடா டேஸ்ட் பாக்க உப்பு காணுமோ உப்பு சப்பு காணும் கொண்டு வாங்க நீங்க பாத்துட்டு நாங்க பாத்துட்டு வந்துருக்கோம் நீ தாவேண்டா ஆரம்பிச்சு தரேன் அட உண்ட சமையல நான் தானே சொல்லணும் சரியா ஆரம்பிச்சு தரேன் ப்ரோ அடே இந்த கையே ஒரு இதடா ஹீட் ப்ரூஃப் அடே அடே ஆற வச்சு அடே ஆரம்பிச்சு கொடுக்குறேன் கதையே ஆத்தல் சங்கர் வாத்தியலோ ஓ இந்தா வா கொண்டா கொஞ்சம் விட்டு தர உனக்கு இப்ப 5x விடுங்க இல்ல உப்பு தண்ணி சுடு தண்ணி குடிக்க போறியா சுடு தண்ணி பிரச்சனை இல்ல சரியா போறானே சுடா ஆறி போடு நல்லா சடபடி என்ன அந்த பீஸ் அந்த கூழு முறையில் அவிஞ்சு வந்துட்டு 90 தான் வாங்கிட்டு 90 தான் வாங்கிட்டு இப்ப அவிஞ்சிரும்பே இதுல காட்டுங்க அடிக்கிற நெருப்பு அப்படி என்ன கில்லி படம் பார்க்க சொன்னான் சார் கில்லி விஜய் மகேஷ் அடே அந்த வைப்ல வந்துட்டு ஏன்னா அஜினர் வில்லு அஜித் என்ன ஹரிச்சந்திர சொல்ல யாரோ யார் இவனோ பட்டுக்கோட்டையில் இருந்து வந்தானோ ஓ ஓ அங்க பாருங்க அஞ்ச விஜய் எந்த அஜினர் வில்லு விஜய் அந்த பாத்தியில விஜய் என்ன தளபதி டி 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 பாத்தியில வெள்ள வெளியன உண்மையான தளபதி பார்த்தா தூக்கு பிடிச்சான் இங்க பாருங்க இவன் உண்மை சொன்னாங்க நான் போல இந்த தலையில கொஞ்சம் பேரம் வந்துட்டேன் அதான் இல்ல அவன் உண்மையான தளபதி ரசிகன் ஏன்டா ஆனா கில்லிதான் போகுது யாழ்ப்பாண தளபதி ரசிகர் மன்றத்துக்கு நீ தான் தலைவர் ஆமேன அவன் வந்து அடிச்சு விட்டு அதான் உண்மையான எலெக்ஷன் ஓட்டு கேட்க போறார் போலடா சியா இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் அவன் அதுல கேக்குறான் அந்த பூவரச வேலையில கேக்குறான் பூவரச வேலையில கேக்குறான் ஓ எலெக்ஷன் அட இந்த குழம்பு அவ்வளோ தெரியும் அந்த ஓடுற தண்ணியில ஊத்தினா அப்படி இருக்குன்னு சொல்லுவா இதுல நிக்கிறவனுக்கு சாப்பிட போனா கூடாடா அதுவும் காணாதாமோ ஏய் குழம்பு நல்லா தான் அங்க இன்னும் பூ தங்க வேற இந்த அது இல்லையடா இல்ல நான் பயந்துட்டேன் எப்படி இருக்கு தட்டுப்படுது எப்படி இருக்கு உப்பு கூடிட்டோ சரி போட்டிருக்கான் ஓகே இப்ப பார்த்தோம்டா எல்லாம் குழம்பு வச்சு மூடிது அடுத்த கட்டமா குளிக்க போறோம் என்ன குளிப்போம் சுவர் குளிச்சா பசிக்கும் அப்படி என்ன சாப்பிடும் எனக்கு நீச்சல் ஒன்று அறவுறாதான் அது பிரச்சனை இல்லை கைத்த கட்டி இடுப்புல கைத்த கட்டிக்கொண்டு ஹீரோயினியில
அது அப்படி ரைட் ஸ்டண்ட் அந்த எருமை மாடே போய் தப்பினாரு நீ தப்ப மாட்டியே அட எருமை மாட்டுக்கு எனக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு சொல்லுவாங்க அது கொஞ்சம் மூளை இருக்கு கூட மூளை இல்ல சொன்ன தலையில வேற கூட்டிட்டு தாக்கப்பட்டாரா மகராஜ் இப்போ அதோண்டா அவிஞ்ச முடிஞ்சது அடுத்த கொஞ்சம் தண்ணில நீக்கி போட்டு என்ன மாதிரி குதிப்பமா என்ன இறங்க போறியா நான் குதிப்பேன் நீ குதிப்ப மூமெண்ட் கூடாது என்ன குதிக்கிறா நான் நான் தான் கடைசி இறங்குறேன் மூடுவோம் வாழையில இடம் மூடி விட ஆனா பறக்காம தான் வச்சு விடுவோம் அதான் அவன் செஃப்டா அவன் செஃப் காத்துக்கு பறந்து கரண்ட் இறங்குறான்டா டேய் சிவா பயப்படுறான் அம்மா அதான் நான் ஃபுட்டேஜ் தரேன் நீ இறங்கடா பயப்படாத சரி சரி சிவா சிவா சட்டை புட்டான குதி தண்ணி இழுக்குது போயிடுவேன் நெஞ்சால இழுக்கல அப்ப இது பங்குறியா முன்னாள் 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 வாடா முடியுண்டா அடே அடே இனி சமையல் எல்லாம் முடிஞ்சுதானே இனி என்ன நீ விழுந்தானே இருந்தானே இவ்வளவு இல்ல வேணா நீச்சல் தெரியுமா உனக்கு சிவா உனா நீச்சல் தெரியுமா அப்ப மெது வராங்க இல்லாட்டி உள்ளுக்க போயிடுவாங்க அவன் இருக்க பயமே நீரோட ஃபேமிலியர் ஆயிட்டு இறங்குவேன் சரி மெது மெது வராங்க கைய ஊண்டிக்கொண்டு இறங்குறேன் நீ ஊண்டிக்க நான் தூர தான் நிக்கிறேன் இந்த வராங்க இறங்குறேன் மெதுவா அதுதான் ஆழவில் அப்படி ஒண்ணா முடியும் கமான் அவ்வளவு தான் நான் ஆழவே இல்ல இழுக்குது அதான் இழுக்குது அங்காளி பக்கம் நெஞ்சாலே இந்த ஓட்டம் வருது சொரிஞ்ச நெஞ்ச நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன் நான் துணைய மாட்டேன் சிவா நான் கொட மாட்டேன் காப்பாத்து பர்ஸ் எடுத்த நீ இதுக்கு பாக்கெட்டுக்கு பர்ஸ் போன் பர்ஸ் அது எப்படி நீந்து பாத்தியா அது மிதாவே தப்பம் ரெடியா குளிக்க எல்லாம் ரெடி இப்போ டைவர் ஹைட்ராகிரி டைவர் ஹிரி குதிக்க போறேன் நீங்க எப்படி நின்ற இடத்துல இறங்க போறீங்களா ஓடி போய் ஜம்ப் பண்ணி இப்படி இருந்து அமைதியா பொறுமையா கேர்ள்ஸ் இறங்குவாங்க அப்படி இறங்க தோத்தறீங்கன்னா அடிக்கல ஓடும் வேணும் டக்குன்னு தண்ணிக்குள்ள அந்த போய்க்கு ஒரு பயம் வேற தெரியுமா மூலிகைக்கு இதுல என்னன்னா எதிர் தண்ணி ஸ்பீடா இல்ல ஓ அடிச்சு கொண்டு போயிடும் இதுல எதிர் திசையில நீந்தினோம்னா நாளைக்கு செமையா பசிக்கும் ஏன்னா உடம்பு அவ்வளவு உங்க வார குதிச்சுட்டான் யாரு முதல்ல குதிச்சா அவன் தான் அப்போல திருப்ப திருப்ப குதிக்கிறான் குதிச்சா மட்டும் காணாது நீந்தானும் அதான் தம்பி வீரனே வா வீரமாய் வா உன்னை வென்ற உலகம் பக்குவமா இறங்கிட்டான் எப்படி இருக்கு தள்ளுது அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் உண்ட வெயிட்டுக்கு பரவாயில்ல என்ன எப்படி போஸ் இப்படி இப்படி அத கையோட வந்துடும் உத பிடிச்ச உடனே சட்டப்படி இருக்கு தெரியும் எப்படி இழுக்குமா அடே சும்மா இரு கும்பு காலை வெட்டி கொண்டு வரான்டா உங்கட்டி என்னடா ஒரு ஜீவனை காலை என்ன பார்த்தேன் சரியோ எல்லாரும் ஆளாள குதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்ப என்ன விட்டுட்டு நானும் குதிக்க போறேன் பாத்துடுறேன் வேண்டாம் சமைச்சு ஆற வச்சு கிடாக்கு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போறேன் குளிச்சுட்டு வரேன் எங்கடா போறேன் குதிக்க போறேன்டா எல்லாரும் ஆளாள குதிக்கிறாங்க கட்டா பிடிச்சு கொண்டு குளிக்க போறியோ என்ன முள்ள இழுக்கு அங்கால இழுக்குது அது நீச்சல் தெரிஞ்சா அடே ஒரு இந்த ஒரு தண்ணி ஃபோர்ஸுக்கு எதிராக அவங்களால ஈடு கொடுக்க டிஃபரெண்ட் என்னடா அடே கொஞ்சம் நல்லது நான் எதிர் நீச்சல நடப்பேன் எதிரா தண்ணிக்கு எதிரா இப்படி தள்ளுதா தண்ணி போடுறேன் 3x
இவன் தான் இவன் மகன்ராஜ் தான் என்ன விழுத்த வேண்டாம் நான் அங்கால போறேன் என்ன சும்மா இதுக்கு வந்து அன்னைக்கு போல பயப்படுறாங்க நீ செய்யற குராலி வேலையே இல்ல இல்ல உங்களுக்கு முதல்ல வேண்டாம் ஓ இல்லடா நான் தள்ளுறேன் போ எனக்கு கட் பண்ணிட்டு முன்னாள் வாடா போறடா பின்னால நான் விட மாட்டேன் நீ தப்பா பண்ணடா போ அங்க மட்டும் போ தெரியும் போயிட்டு அதுல இருந்து யாருக்கு நீச்சல் தெரியாதுன்ற பாவம் சரிங்க வா ஒரு நான் பாரு என்ன இழுக்கா சத்தியம் பண்ணிட்டேன் அப்படி நான் செய்வேன் அவன்கிட்ட போன் கிடா கடை நான் அப்படி செய்யற ஆளடா நான் சத்தியம் பண்ணிட்டேன் இழுப்பனாடா அவன் கீழே ஏதோ அமத்து போடுது காயல் இதுகள் கஞ்சல் இவன் எடுக்கிறது இதோ அங்க அப்படி அங்கிட்டு காய்டா என்ன மாதிரி எங்க போற நல்லா இருக்கேன்டா விட்டுறாத நான் முடியல நல்லா இருக்கு கை தட்டி விடுறோம் அட எப்படியே தூங்கி நித்துறோம்ல அங்க காய்ச்சிட்டே காட்டுறானா ஏன்டா சரே கால் அப்படி தூக்க வலிக்கிட்டான்டா கால் நீ விடு நான் தூக்குறேன் மட்டும் தண்டு வாட்ட தூக்க மாட்டேன் தண்ணி ஓட்டது உடையோட அப்படி இருக்கு சொல்லுவாங்க உண்மையான இதுல அப்படி இத்தனை வரை நாங்க போறோம் 5x விடு கேமராமேன் வரார் கேமராமேன் ஓடு இவனை நம்பி போனை தண்ணிக்கு கொடுத்துருக்கு போன் அடிச்சு கொடுப்பல போட்ட புறப்புற எங்க தேடி பிடிப்பதுக்கு போனை இந்த இலை உன்ன மறைக்கிறா இலை உன்ன மறைக்கிறா நல்லா இருக்குடா இலை மறைக்கிறா உன்ன கட்ட வந்தா நீ பிடிப்பா எப்படி வா முன்னாள் வாடா பிடிச்சிட சரியா சிவாராங்கிட்டான்டா ஓகே ப்ரோ ஒரு எடுத்துறீங்களா சூப்பர் எடுத்து எடுக்க ப்ரோ நான் தமிழுக்கு போட்டோ எடுக்கிறேன் இந்த வீடியோல போட்டோ எடுக்கிறேன் நீ ஒரு அத்தியாரத்தை ஸ்ட்ராங்கா போடு உன்னோட போன் தரேன் டேய் இந்த கண்ணே ஒன்னு நம்பி ஒப்படைக்கிறேன் அத்தியாரத்தை ஸ்ட்ராங்கா போடு இந்தா இந்தா டேய் இந்தா சரியா ஸ்ட்ராங்கா போடு அத்தியாரத்தை கல்ல கொண்டாடா ஓகே நாங்க சும்மா தானே நடக்கிறோம் போடா நாங்க சும்மா தான் நடக்கிறோம் ஸ்லோ மோஷன் முட்டுக்கால நடக்கிறோம் அதுவும் எங்கிட்ட எதிர்பார்த்தாங்க அன்னைக்கு நடக்காது அத்திகாரம் போடுது அத்திவாரம் எங்கட எனக்கெல்லாம் ஸ்லோ மோஷனே தேவை பின்னுக்கு ஒரு வீடியோ ஷூட் போகுது பொறு நிப்பாடி நான் சொல்றேன் உள்நீச்சல் அடி உள்நீச்சல் ஆத்துல இருக்கு ஒன்றும் இல்லை சும்மா அது போய் அங்கே எழும்பலாண்டா அடி ஓ உள்நீச்சல் நல்லா இருக்கு வாராண்டா தண்ணி கடியா ஒருத்த பாராண்டா இந்த மாதிரி இதே சேர்த்து கொண்டு வரோம் கனவு அடே பயப்படுறியா சிவா சிவா நீ போன விட்டுறாரு நான் போனா போனும் சேர்ந்தான் போ மாசாண்டு கத்துவேன் வாங்கிடுறேன் விளக்கடா நான் போறதுக்கு அம்மா என்ன கிடக்கடா பக்கீல அடிய காய்ச்சல கிடக்கு நான் கூட இல்லை சீரியஸா இல்ல சாமான் மாசம் வச்சு தள்ளி விளத்து ஐயோ என்ன தூக்குறடா என்ன தூக்குற வெளியே போடு டேய் தூக்கி விடுவாங்க அவனை மெதுவா தூக்கி விடுறா பாட்டபடி இருக்கு அப்படியே ஓடு இந்த தெரியாம பிடிச்சு வா உன்ன முடியுமா அட நீ என்ன பிடிச்சிருக்கற காதா சரி செத்தான் சங்கரா அப்ப இதுக்கு கல்ல வந்து இதுக்கு கல்ல வந்து இது இங்க வர ஆள குறை வேணா
இருக்கு ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா குளிக்கணும் கண்டாடுறாங்க சின்னப்படியில் வெயிட் குறைஞ்சா கீழே கல்லு கல் இருக்குமே அடியில நல்லா தள்ளுது நல்ல தள்ளுது கீழே கான்கிரீட் போட்டிருக்காங்க நல்ல தள்ளு என்ன தண்ணியில வாய்க்க விட்டுறாங்க தேங்கி நிக்கிறதா நீங்க அங்க இருந்து வா வா பயப்படா வா வத்தி வந்துட்டா குழம்பு வத்திட்டுதா நாங்க குளிச்சுட்டு எழும்பிட்டு அவன் இன்னும் அதுக்கே நிக்கிறான் இந்த வாடா சாப்பிடுவான் டே வா சாப்பிடுவோம் வா கொய் 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 ரெடியா ரெடியா சாப்பிடுவோமா சாப்பாடு ரெடி சுவையான கோழி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செட்டப் செஞ்சுறாங்க ஐடியா ஐடியா வேலு சிவா கில்லி சிவா இல்லோ அதான் வேலு சிவாவா பரோட்டா எடுத்தாடா எத்தனை இருக்குடா எனக்கு 2 தட்டி போட்டு சாப்பிடுவோம் வேணா நல்லா இருக்கும் இல்ல அதுமே பொரிக்க போதெல்லாம் அப்படிதான் தட்டுவாங்க தட்டாண்டு தட்டி போட்டு வைப்பாங்க ரெடியா ப்ரோ சாப்பிட வாங்க ஓகே என்ன சாப்பிடல நீ என்ன சாப்பிட தர நமக்கு சாப்பிடுங்க நீ வா உனக்கு நான் வச்சிருக்காங்க மிச்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க மிச்சம் எனக்கு முதல்ல எடுத்து வச்சிருக்காங்க புடிச்சு போட்டு சாப்பிட அந்த மாதிரி நல்லா இருக்கா குழம்பு இறைச்சி குழம்பு நல்லா இறைச்சி குழம்பு நல்லா இருக்கும் அட உரப்பு காணாதே நல்ல உரப்பு வந்துதுடா தூள் இங்க புது தூள் நானு எனக்கு காரசாரம் வேணாம் தூள் போட்டுருக்கு ப்ரோ அப்படி நல்லா இருக்குது தூள் வீட்டுல வீட்டுக்கு அவன் சொன்னவன் அந்த அம்மா தான் வீட்டை செய்யறேன் வீட்டை செய்யற மாதிரியே இருக்கு அப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ஓகே நான் உரைப்பு தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மயில தூள் செய்யறவங்க அதான் ஆனா இந்த தூள் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு நல்ல மசாலா ஃப்ளேவரா இருக்கு செஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல செஃப் இதுக்கு இந்த சொல்லு திருப்பி சொல்லு அப்படி அடுத்த முறைக்கு அப்புறம் கிடைக்காது சங்கதான் சொல்லுது ஈரெல்லாம் சாப்பிடுறா கண்மனுக்கு வைக்கிறேன் அவர் கொடுத்துறாங்க பாத்து வீடியோல காட்டோட மட்டும் தீர்த்திருக்காண்டா உனக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய துண்டு சாப்பிட்டாங்க எப்படா வீடியோல தெரியுதா நீங்க உங்க கறி சாப்பிடுறது தெரியுமே அவனுக்கு நான் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறேன் நீங்க சொல்லு திருப்பி சொல்லுங்க காட்ட மாட்டேன் பரோட்டாக்கும் இல்லை காம்பினேஷன் ரோஜி அதான் நாங்க பரோட்டா காட்டினாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு பரோட்டா நல்லா குழம்பு நல்லா சூட பரோட்டா அப்போ குழம்பு நல்லா இல்லை நல்லா இருக்கு அண்ணா பரோட்டா கொஞ்சம் ஆறிட்டுது நாங்கள் முதல்ல வண்டி வச்சோடய ஆறிட்டுது சூட்டோட இருந்து நல்லா டே யாரு அதுல கில்லி விஜய் ஒருத்தர் இருக்கா அது எங்கடா என்ன பேர்ரா வேலு 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 அது சரி திரிசாங்க திரிசா யாழ்ப்பாணமோ யாரும் சாப்பிட்டா நீ என்ன செய்கிற தண்ணிக்கு எதுவும் சாப்பிடு கைகளை வந்தோம் இல்ல இல்ல இவர் என்ன செய்தார நீ வேட்டை சேனல்ல பார்த்தா தெரியும் அப்படி இருக்குடே அவங்கள எப்படி இருக்காரு வரல வேலை கொஞ்சம் கூடமா ஓ ஆனா காணாண்டா கூண்டத்தான் அந்த தூள்ல இந்த கலர் அப்படி நல்லா இருக்கு ஆனா நல்லா ஓமடா தூள் போட்டதா அவர் அப்படித்தான் சொல்லுவேன் இல்ல 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 கோழிக்கறிக்கு அதான் நல்லா இருக்கு செப்படா செப்ப கேள்ட்டாங்க அவளுக்கு நிக்கிறேன் எப்பவுமே ஒரு உரை கொண்டு வச்சு சாப்பிடாதான் நல்லா இருக்கும் மேடம் செய்ய போறான் என்ன செய்ய போறேன் தண்ணி அள்ளி ஊத்துறான்டா டே நீ அள்ளினா இழுத்து கொண்டு போட மாட்டா உடனே அப்படியே கடைசியா எல்லாம் சமையல் முடிஞ்ச கழுவுறான் அதான் இப்படிதான் கடைசியா என்ன அட அதாச்சும் செய்யட்டுமேடா அவன் அதான் போய்க்கிறேன் இங்க பேர் நாங்க இதை சமைச்சினாங்கல்ல ஓ குப்பை இருக்குல்ல ஓ நெருப்பு எரிஞ்சாலும் குப்பை எரிஞ்சாலும் நெருப்புக்கு தண்ணி ஊத்தி அணைக்கிறான் அதான் அந்த இதுல பெறவ கூடாண்டு ஆனா கடைசி மட்டும் போங்க 2 வரும் ஒரு வேலை எப்படி நிக்கிறாங்க சரி நீ இவ்வளவு நேரம் 2வது உதயாதும் செய்யண்டா கழுவியாச்சும் தான் பாத்துறங்களா எவ்வளவு வேலை செய்த நீ சொல்லு எவ்வளவு எத்தி விடாம சுரி சொல்றாங்க நான் சொன்னேன் பாத்தி சொல்லி விட்டோம் என்ன எத்தி விடாம சொல்லி அவன் சொல்லி அவன் எத்தனை அவன் ஒரு சுய புத்தி இல்லாதவன் நீ சொல்லி ஆசை மாட்டோம் சரி வா முடிப்போம் ஓகே இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டு குளிச்சு எங்கிட்ட காஞ்சும் விட்டு தானே அங்க ஒருத்தன் போ வீரத்துல இருக்கிறான் இந்த விளத்துக்காட்டு வந்தா அப்படியே இருக்கிறான் என்ஜாய் பண்றான் ஆசை இருக்கு நாளைக்கு காய்ச்சல் வந்து அதான் நாளைக்கு நீ வேலைக்கு போகணும் அடே வாடா அனுப்புடா
சாப்பிட்ட சமைக்கடா உடம்பு கூட இருந்தாவா நீச்சல் எக்ஸசைஸ் தெரியுமா அதான் உடற்பயிற்சி நாளைக்கு தான் இது தெரியும் இதுல நீந்தினாண்டா இவர் வந்து இவன் வந்து வேற எல்லாம் நீங்க எக்ஸசைஸ் சொல்றது பாக்குறீங்க இல்ல உண்மையா சொல்ல ரெண்டு பேரும் தான் நீந்தினீங்க வேற யார் நீந்தினது வேற யாரா நீந்த இல்ல நீ தண்ணிய பார்த்து பயந்துட்டே அது நான் சொன்னேன் தானே நீ என்ன எடுத்து சாடிக்க பாத்த இல்ல நான் இந்த வீடியோட சரியா நீ படுத்தனே தானே அந்த கம்பி எப்படி வேணா உண்மையா இந்த இதுக்குல அந்த ஹைலைட் ஆயினா தான் அதுல பிடிச்சு தொங்கினா அவ்வளவு நல்லா இருந்தா அதுல தொங்கி பாத்தனியா நீ சும்மா ஏர்ல வர மாதிரி அதான் சொன்னான் வீட்டை பக்கத்து தனியா வேற லெவல்ல இருந்தானே நான் வளமே அன்றைக்கு யாரும் 2 பேர் கமெண்ட் பண்ணி இருந்தது அதே அந்த மாமரத்துக்குள்ளே அதுக்கே வீடு கட்டி இருக்கலாம் தானே எல்லாம் கமெண்ட் பண்ணி சரியோ நீங்க இது இன்ட்ரோட இன்னொரு மாமரத்துக்கு இல்ல அது எங்கட வீட்டு மாமரம் இது ரைட் அகிரி வீட்டு மாமரம் என்ன சொன்னா வெளியிடங்கள் சமைக்கிறா அதான் சாமான் சாவி கொண்டு அதான் ஆட்டோ 2 பரவாயில்ல கொண்டு தெரியாது பைக்ல இன்னொரு மேட்சிங் இருக்கா அதுவும் விளையாட்டு மாமரம் இதுவும் விளையாட்டு மாமரம் இல்ல அது சின்ன மரம் அது பெரிய மரம் மற்றது ஹைட்ரா இருங்களா நன்றியா என்ன இவர்னா இந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ன்ற விட பாத்திரங்கள் வந்து உதவி கைட் பண்ணது எல்லாத்துக்கும் வர்றேன் டைம் ஃபுல்லா ஒதுக்கி இருக்கிறீங்க ப்ரோ வாழ்த்துக்கள் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலே நீங்கள் எங்களோட வந்து ஜாயின் பண்ண கூட சமையல்ல சமையல் பார்த்துட்டு சரி மறக்காம வீடியோ முடிப்போமா சரி மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மற்ற இந்த இடம் எப்படி இந்த அண்ணுக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துக்கு என்ன பேர் அக்ராயன் ஹாஸ்பிட்டல் பின்பாக்க நீங்க வீடியோ பாக்குறீங்களா நீங்க சமைக்கலாமா அக்ராயன் ஹாஸ்பிட்டல் நிறைய இடம்பெயர்ந்த டைம்ல 90களில் அந்த இடத்துக்கு பார்க்கலாம் இந்த சமைச்ச நாங்கள் நீங்க வேணும்னா வீடியோ பாக்குறாங்க இங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம் இல்ல குளிக்கிறது கொஞ்சம் ஆபத்து தான் ஆபத்துன்றதை விட கவனமா குளிக்கும் சின்ன பிள்ளைல குளிக்க வந்து ஆபத்து தான் இல்ல சின்ன பிள்ளைகள் வந்து டக்குனு இறக்குற கஷ்டம் வேண்டா இழுத்து கொண்டு போயிருந்தாங்க ஆனா சில இடங்கள்ல சீமந்த இடத்துல ஈரமா கிடைக்கும் ஆனா அங்க ஆழம் குறைவா ஆழம் குறைவு அங்க நீந்துறது எல்லாம் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதுல நீந்தலாம் தண்ணி கொஞ்ச நாளே தான் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் எங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெஃப்னா தனுஷ் உருட்டா வாங்க போதுல காட்டி